2011 ஆட்சி அமைத்து 2016 234 தொகுதியில் இரட்டலையிலே வெற்றி பெற்றார். அது மாதிரி நீங்க செல்வாக்குள்ள கட்சி தானே, ஆட்சி பண்ணிருக்கீங்க 5 ஆண்டு. 2011 இருந்து 2016 வரைக்கும் அம்மா ஆட்சி பண்ணிட்டு, இந்த ஆட்சிக்கு மக்களிடத்திலே நான் சாட்சியாக சான்று கேட்கிறேன். 234 தொகுதியில் இரட்டையிலே தான் நிற்கும் என்று வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார். அப்ப உங்க மேல மக்கள் கோபமா இருக்காங்க, அதிருப்தியா இருக்காங்கன்றது தெரிஞ்சதுனாலதான் 22 கட்சியை சேர்க்கிறீங்க. ஸ்டாலின் அவர்களே, 22 கட்சி அல்ல, 52 கட்சியை நீங்கள் சேர்த்தாலும் உங்களுக்கு தோல்வி என்பது உறுதி என்பதை நீங்கள் மறந்து புரியுதா? அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனத்திலே கொண்டு உங்களுடைய இலக்கு என்ன? உதயகுமார் ஜாவிதா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சுட சுட பொங்கல் பூரி இருக்கு, சாப்பிட்டு வீட்டுக்கு போய் நாங்க பாட்டுல மற்ற வேலைகளை பார்ப்போம். அப்படி இருக்கக்கூடாது. உங்களை அருள் கூர்ந்து கேட்கிறேன், உங்களை வணங்கி கேட்டுக் கொள்ளுகிறேன். நீங்கள் ஆற்றுகிற இந்த புனித பணி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் நீங்கள் செய்கிற மகத்தான செயல். உங்களை போய் நாங்க கண்காணிச்சு கண்டிச்சு, நீங்க சின்ன பிள்ளை இல்லை, நாங்க ஆசிரியரும் இல்லை, நீங்க மாணவரும் இல்லை, குழந்தைகளும் இல்லை. ஒரு குச்சியை கையில வச்சுக்கிட்டு என்ன பண்ணி என்ன கோய்த்தான் என்ன பாட்டி என்ன சுந்தரம் குச்சியை வச்சுக்கிட்டு அவங்களை கேட்க முடியும்? நீங்க எங்களுக்கு கத்துத்தரல இருக்கிறீங்க, உங்களுக்கு நாங்க என்ன கத்துத்தர போறோம்? நீங்க மனசு வச்சா எனக்கு தெரியும், இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க மனசு இருக்கு, தொட்டியப்பட்ட சிவலிங்க மனசு வச்சா முடிச்சு கதை, அவ்வளவுதான். அப்படிதான் ஒவ்வொரு கிளை செயலாளர், எங்க கிளை செயலாளர் மனது வைத்தால் அங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 80% அவர்களுக்கு உதவியான இந்த PLA 2 இந்த பாவ செயலாளர். நீங்க யாரும் சொல்றீங்களோ மாத்திக்கிறோம். அதை கூட இன்னைக்கு போன வட்டம் போது நிறைய மாத்திரம், இந்த வட்டம் ஒரு 5-6 தான் மாத்திருக்கோம். அடுத்த வட்டம் வரும்போது இன்னும் சிறப்பாகும். நம்முடைய புரட்சி தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த அன்னை தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் என்று சொன்னார். தலைவர்களை நம்பி சொல்லவில்லை, காட்டி கொடுத்து போகிற தலைவர்களை நம்பி சொல்லவில்லை. தம்பி பாரதி இங்கே பேசுகிற போது உணர்ச்சி வசப்பட்டு பேசினார்கள். நான் கூட அதிலே பத்திரிகை தொலைக்காட்சியிலே சொன்னேன், ஒரு கிளை செயலாளராக 54 ஆண்டுகள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எல்லோரும் ஒரு பிரசிடென்ட் ஆனது கிடையாது, ஒரு வார்டு உறுப்பினர் ஆனது கிடையாது, எந்த விதமான பதவியும் 54 ஆண்டுகள் அனுபவித்தது கிடையாது. கையில் இருக்கிற காசை, உழைத்த காசை எம்ஜிஆருக்காக, அம்மாவுக்காக, புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்காக செலவழித்து விட்டு, உங்களுக்கு வயசாயிடுச்சு பாண்டியனே, உங்களுக்கு உடம்பு சௌரியம் இல்லைன்னு, உங்க மகன் நல்லா ஆக்டிவா வேலை செய்யறாங்க, உங்க பொறுப்பை எடுத்துட்டு உங்க மகளை போடுங்கன்னா அவர் அனுமதிக்க மாட்டார். முத்துராமனை கேட்டு பார்க்கிறோம், மாத்தி கொடுங்கனே, அனுமதிக்க மாட்டார். மூத்தவங்கெல்லாம் கேட்கிறோம், உங்களால செயல்பட முடியலையே மாத்தி கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். அவங்க யாரும் அனுமதிக்கிறது இல்லை. அப்புறம் தான் ராமசாமி கேட்கிறோம், என்னென்ன காரணம்? அவர் சொல்றாரு, அவருக்கு MLA பதவி, MP பதவி, அமைச்சர் பதவி அதெல்லாம் தேவையில்லை. அவர் என்னைக்கு இந்த மண்ணை விட்டு மறைகிறாரோ அப்போது அவர் நெஞ்சிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடி இருக்கிற ஒரு எதிர்பார்ப்போடுதான் அவர் கிளைக்கழக செயலாளர் பதவி வேணும்னு சொல்றாங்களே தவிர, அவர்கள் மாட மாளிகை கட்ட வேண்டும், கார் பங்களா வாங்கணும், அதுக்காக கிடைச்சதா இருக்கணும்னு சொல்லல. அந்த கொடி தலைவர் உருவாக்கிய, மனித புனிதர் உருவாக்கிய கொடி என்னை தூக்கி செல்கிற போது என் நெஞ்சிலே அந்த கொடி இருந்தால் அதுவே நான் செய்த பாக்கியம் என்று சொல்லுகிறேன். அந்த தொண்டர்களை நம்பித்தான் இந்த இயக்கம் இருக்கிறது. ஆகவே விசுவாசம் என்று சொல்லி வேஷம் போட்டவர்களை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. இனி அவர்கள் முகாம் மாறி என்ன பதவியில் பெற்றாலும் அது துரோகத்திற்கான பரிசாகத்தான் இருக்குமே தவிர விசுவாசத்திற்கான அடையாளமாக இருக்காது. விசுவாசம் விசுவாசம் என்று பேசியதெல்லாம் வெறும் வேஷம் என்பது இன்றைக்கு பட்டவர்த்தனமாக இருக்கிறது. ஆகவே உங்களிடத்திலே நான் அருள் கூர்ந்து கேட்பதெல்லாம், இருவரும் தெய்வங்கள்,
அந்த ஆன்மா உயிரோடு இருக்கிறது என்ற நம்பிக்கையில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த தெய்வங்களுடைய ஆன்மா இல்லைன்னா நம்மளெல்லாம் இந்நேரம் சின்ன பின்னமா ஆக்கியிருப்பாங்க. ஏன்னா அதிமுக என்கிற ஒரு கட்சி இருக்கக்கூடாது என்பதுதான் திமுகவுடைய கொள்கை. அதிமுகவுடைய கொள்கை திமுக என்கிற தீய சக்தி தமிழ்நாட்டிலே ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முதலமைச்சர் பதவியை அலங்கரித்து விட்டு அனுபவித்து விட்டு இன்றைக்கு போய் வெக்கம் இல்லாமல் நான் திமுகவை முதலமைச்சராக்க போகிறேன் என்று சொல்லுகிற நரமில்லாத நாக்கு இது கலியுகம். கலியுகத்தில் என்ன வேண்டுமானால் நடக்கும். ஆனாலும் மனித புனிதர் மன்னாதி மன்னன் மக்கள் தலைவர் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் உருவாக்கிய இந்த கட்சி நிச்சயம் ஆட்சி கட்டில வரும். நீங்க எழுதி வச்சுக்கீங்க. இதை விட சோதனைகளெல்லாம் அதிமுக சந்திச்சிருச்சு, நீங்களும் சந்திச்சிட்டீங்க. என்ன கெட்டு போகுது? ஒரு தடவை பிறக்கிறோம், ஒரு தடவை சாவ போறோம். ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக உயிரை விட்டால் அதுதான் தன்மான தோல்விதான். ஆட்சி இல்லைன்னா எல்லாம் ஓடுறோம், அங்க ஓடுறான், இங்க ஓடுறான், அதுல ஓடுறான், இதுல ஓடுறான். அங்க போய் என்ன அந்த கொஞ்சம் தானே சாப்பிட போறீங்க? அதுக்கு மேல என்ன எக்ஸ்ட்ரா டின்னு கட்டியா சாப்பிட முடியும்? ஒரு வயது தானே இருக்கு. செடிக்கணும்ல, அது சாப்பிட்டது ஜீரணமாகணும்ல. சோறே விஷமா மாறிடும்ல. அதே உங்க இடத்துல நான் கேட்பது எல்லாம் இந்த நேரம் என்பது, இந்த காலம் என்பது, இந்த தேர்தல் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றி இந்த தமிழ்நாட்டு மக்களை சர்வாதிகாரத்தில் இருந்து காப்பாற்றுகிற ஒரு தேர்தல், ஜனநாயகத்திற்கான தேர்தல். நீங்க உங்க பூத்துல நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல அனுபவம் வாய்ந்தவங்க, யாரும் அனுபவத்துல குறைவானவங்க கிடையாது. இந்த 3 பேரை ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? உங்களுக்கு கீழே 9 பேர் இருக்கிறாங்க. கிளைக்கழக செயலாளருக்கு கீழே 9 பேர் இருக்காங்க. நம்ம பாத செயலாளருக்கு கீழே 9 பேர் இருக்காங்க. டிஎல்ஏ 2 இருக்காங்க. இப்ப நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும்னா இப்ப இந்த 3 பேர்னா நம்ம ஈஸியா உங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லிடுறோம். நீங்க அதை எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற மக்கள்கிட்ட நீங்க வந்து சொல்லிடுவீங்க, உங்களுடைய நிர்வாகிகளிடத்துல சொல்லிடுவீங்க. இதே 9 பேர் கிளை செயலாளர் கூட்டிட்டு வாங்க, 9 பேர் பாக செயலாளர் கூட்டிட்டு வாங்கன்னா உங்களுக்கு கால அவகாசம் வந்து அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே உங்க இடத்துல சொன்னோம், நேர கூட்டம் நடக்கிற போது அடுத்தடுத்த கூட்டங்கள்ல அதிகமான நேரம் நாங்க எடுத்துக்கிற மாட்டோம், குறைவான நேரத்திலே உங்க இடத்துல சொல்லிடுவோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கொஞ்சம் நம்ம அதிகமான இப்ப கொடுத்துருக்கிற ஐடென்டி கார்டு இது ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்க போட்டுக்கணும். இனிமேல் இந்த கூட்டத்துல வருகிற போது இந்த ஐடென்டி கார்டு இருந்தாதான் அனுமதிப்பாங்க. இந்த கார்டு இல்லைன்னா இந்த முக்கியமான கூட்டத்துல வந்து அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா இது பொதுச் செயலாளருடைய உத்தரவு. இந்த முக்கியமான இந்த 3 பேருக்கு நாங்க கொடுக்கிற பொறுப்பு, இதை நீங்க வெற்றிகரமா செய்து தரணும். இப்ப அதிகமான ஓட்டு வாங்கணும். அதிகமானதுன்னா என்ன? ஒவ்வொரு பூத்துலையும் இப்ப உங்களுக்கு 98 பூத்து நம்ம ராமசாமி அண்ணன் தலைமையில பொறுப்பாளராக திருப்பதியும் ராமகிருஷ்ணனும், நம்முடைய மாணிக்கம் அவர்களும், சம்பத் அவர்களும், நம்முடைய செயலாளராக மரியாதைக்குரிய பிச்சைக்கணி அவர்களும், பாலசுப்ரமணியம் அவர்களும், நம்முடைய அருமை சகோதரர் வழக்கறிஞர் பாஸ்கரன் அவர்களும், டாக்டர் பாவடியான் அவர்களும் இதை வழிநடத்துறாங்க. 98 பூத்துலையும் உங்க ஒவ்வொருடைய பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். பதிவாகிற வாக்குகளில 80% இரட்டை இலையிலே இருக்கு. இது ஒண்ணுதான் கோரிக்கை. 80% வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நம்முடைய புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது கட்டம். அந்த துண்டு பிரசுரங்கள் நம்ம உங்க இடத்துல கொடுப்பாங்க. ஏற்கனவே கொடுத்திருக்கிறாங்க. முதல் கட்டம், 2வது கட்டம், 3வது. அந்த சாதனையில பாத்தீங்கன்னா மக்களிடத்துல மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி வரவேற்பை ஏற்படுத்தியது என்னன்னா, புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு
இன்றைக்கு இருக்கிற இந்த திமுக அரசினுடைய கையாளாத தரத்தினாலே மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பில் இருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காக 10,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்கிற அந்த அறிவிப்புக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் அவர்கள் 5,000, 2,000, 1,000 என்னென்னமோ போட்டுட்டே இருக்காரு. ஏன்னா அவருக்கு பயம் வந்துருச்சு, தோத்துட்டு போறோம். ஏன் சாமி 5 வருஷம் இருந்தே சாமி, ஒரு நாள் கூட இது மாதிரி 5,000 போடவே இல்லையே சாமி, ஒரு நாள் கூட நீங்க போட்டிருந்தீங்கன்னா பரவாயில்லையே, தேர்தல் வருதுன்னா போடுறீங்களே, ஏன் பயம் வந்துருச்சு. ஆளுநர கட்சி வெளியே வீராப்பா பேசுறாங்க நாங்க தான் வருவோம்னு, ஆனா உள்ள நடுக்கம். அதனாலதான் அதிகாரி கூப்பிட்டு கேட்கிறேன், ஐயா ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, முதியோர் ஓய்வூதியம் போடுங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு போடுங்க 2,000, மகளிர் உரிமை தொகைக்கு 2,000 போடுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்க 5,000 இல்ல 50,000 இல்ல 1 லட்சம் கூட கணக்குல போடுங்க, பேங்க்ல போடுங்க. அது உங்க தாத்தா வீட்டு பணம் இல்லையா, அரசாங்க பணம் தானே, இது உங்க மக்களுடைய வரி பணம் தானே, அவங்க பணம் தானே. அதனால மக்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். அதனால ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வீட்டுக்கு போவது உறுதி, புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் கோட்டைக்கு வருவது உறுதி. ஏன்னா நாடு சின்னாபனமா போச்சு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, பாலியல் வன்கொடுமை, விலைவாசி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு எல்லாம். இப்போ நீங்க இந்த தேர்தல் அறிக்கையோட சாதனைகளை சொல்லணும். இப்ப இளைஞர்கள் பாத்தீங்கன்னா பிரச்சாரம், திண்ணை பிரச்சாரம், நம்முடைய மகளிர்கள் திண்ணை பிரச்சாரம், அந்தந்த கிராமங்கள் உதயகுமார் என்ன செய்யணும்னு சுருக்கமா நீங்க கேட்டீங்கன்னா சுருக்கமா சொல்றேன். தேர்தலுக்குள்ள கிளை செயலாளர்கள் அங்க இருக்கிற மக்களை கூட்டிக்கிட்டு ஒரு 10 முறையாவது உங்க பகுதியில் இருக்கிற வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து இரட்டை இலக்கி எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கு வாக்கு. இது முதல் கடமை. 10 முறையாவது சந்திக்கணும். 10 முறைன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னும் நமக்கு தேர்தலுக்கு அறிவிக்கிறதுக்கு 10 நாள் இருக்குது. அறிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேட்பாளர் பிரச்சாரம் அவங்களாம் சந்திக்கணும். அப்ப முதல் கடமையாக சாதனைகளை சொல்வதற்கு 10 முறை நீங்கள் வாக்காளர்களை நேரடியாக சந்திக்க வேண்டும். குறைந்தபட்சம். அதிகபட்சம் நான் 50 தடவை பாக்குறேன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. பாப்பாக்கரையில ஐயா இருக்காருன்னா 50 தடவை பாக்குறீங்கன்னா, சிவலிங்கத்தை தொட்டியப்பட்டியில பாக்குறாரு, நம்ம சொக்கலிங்க தொட்டியப்பட்டியில பாத்துக்கிறாருன்னா வரவேற்கிறோம். 50 முறை பாக்குறேன்னு ஒன்னும். காலையில அப்படியே எந்திரிச்சு ஒரு வாக்கிங் போல ஒரு ரவுண்டு ஒரு 10 பேரை கூப்பிட்டுக்கிட்டு போய் ஐயா ரெட்டலிக்கு போடுங்க, நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம், நாங்க இத்தனை வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துருக்கிறோம் அப்படின்றது சொல்லுங்க, சொல்லணும். இது நம்முடைய கடமை, இது நம்முடைய புனித பணி.